வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் சென்செக்ஸ் செப்டம்பர் 27, 2024 இருந்து புதன்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா 85,000 லெவலில் பிரீச் பண்ணினது. இந்த ரீக்ளைனுக்கு முக்கியமாக ஒரு டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தோம்னா பிஇஎல் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் செப்டம்பர் 27, 2024 பிறகு வந்ததில் இந்த 30 ஷேர் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாக்க 14 மாசத்துக்கு அப்புறம் இதை டச் பண்ணியிருக்கிறது. ஒரு ஷிஃப்டை கன்சிடரபிளாக பார்க்க முடிஞ்சது. அதில் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல்ஸ், ஆட்டோமொபைல் செக்டார் அண்ட் டெலிகாம் செக்டார், இந்த மூன்று தான் ஒரு மெயின் டிரைவர் இந்த மூவுக்குன்னு சொல்லலாம். அதில் வின்னர்ஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 44%, பஜாஜ் ஃபைனான்ஸ் 30%, பாரதி ஏர்டெல் 25%, ஸ்டேட் பேங்க் 22%, M&M 17%. இதுல இறக்கின பங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினா டாடா குரூப் தாங்க. ட்ரெண்டு, டிசிஎஸ் இது ரெண்டும் 44%, 27% விழுந்திருக்கு. தென் என்டிபிசி, பவர் கிரிட், தேர்ட் ஒன் இஸ் இன்ஃபோசிஸ். இன்ஃபோசிஸ் கடந்த ஒரு வருஷத்துல 19%க்கு மேல விழுந்திருக்கு. ஸோ இதுல we have excluded companies like இண்டஸ்இண்ட் பேங்க், JSW ஸ்டீல், நெஸ்லே. ஏன்னா அதெல்லாம் ரிமூவ் ஃப்ரம் த இண்டெக்ஸ் ஆயிடுச்சு. அதனால டாடா மோட்டார் பார்த்தீங்கன்னாக்க அதுவும் எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கு. அதனால ஒரு கம்பேரபிள்ல சில டீமர்ஜர்னால அதை நம்மளால கரெக்டா அந்த இடத்துல எடுத்துக்க முடியலன்னு சொல்லலாம். இது ஒரு புறம். இரண்டாவது புறம் இன்ஃபோசிஸ் ஷேர் பைபேக் ஆஃபர் வந்திருக்கு. எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத ரீட்டைல்ல கேட்டிருக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர் அப்படின்னா 2 லட்சத்துக்கு உள்ளவங்க தான். பாக்கி எல்லாருமே ஜெனரல் கேட்டகரி. ரீட்டைல் கேட்டகரிக்கு தான் 11 ஷேருக்கு 2 ஷேர் எடுக்கிறாங்க. ஸோ நீங்க ஆஃபர் பண்ணலாம். சரி சார், அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க அதை ஆஃபர் பண்ணிட்டு அவன் 1,800 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இப்ப அது 1,500 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இப்ப வாங்கிட்டீங்கன்னா அந்த 300 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு அதுதான் ஆர்பிட்ரேஜ்னு பேரு. ஸோ அதனால உங்களுக்கு என்ன குவான்டிட்டி அவங்க ஆஃபர் பண்றாங்களோ அதை கொடுத்துட்டு அதே குவான்டிட்டியை மார்க்கெட்ல வாங்கிக்கங்க. ஸோ இன்ஃபோசிஸ் ஷேர் உங்க கையை விட்டும் போகாது. அதே சமயத்தில் அதுல ஆர்பிட்ரேஜ் பண்றதுல ஒரு 300 ரூபா உங்களுக்கு ஒரு பாக்கெட்ல கிடைக்குது. 10 ஷேர்னா 3,000 ரூபாய். புரிஞ்சுதுங்களா? அது பண்ணலாம். நவம்பர் 26 முடியுது அது. ஸோ அதுக்குள்ள நீங்க அந்த விஷயத்தை பண்ண வேண்டும். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணம் வர ஆரம்பிச்சோடனே மறுபடியும் அந்த ஷேர் பிரைஸ் மேலே ஏறிடும். ஃபர்தர் டீடைல்ஸ் கான்டாக்ட். நன்றி, வணக்கம்.